ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா தேவநேய பாவாணர் பற்றி பார்க்க போகிறோம். இவரோட பெற்றோர் யாருன்னா ஞானமுத்து பரிபூரணம். இவர் பிறந்த ஊர் சங்கரன் கோவில். இவர் படித்த கல்வின்னு பார்த்தா பண்டிதர், புலவர், வித்வான், முதுகலை தமிழ், POL. இவரோட காலம் 7/2/1902 பிறந்து 15/1/1981 இறந்திருப்பார். மன்னிப்பு அப்படின்றது ஒரு உருது சொல். பொறுத்து கொள்க என தமிழில் சொல்லுங்கள் என கூறியவர் தேவநேய பாவாணர் தான். அன்னை தமிழுக்கு அரும்பணியாற்றியவர் தேவநேய பாவாணர். தமிழை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அப்படின்னு தேவநேய பாவாணர் கூறியிருப்பார். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவேல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமா கலைஞர். தமிழை தலைக்க செய்த செம்மல் மறைமலை அடிகள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநேய பாவாணர். தமிழர் நலன் காப்பதனையே உயிர் மூச்சாக கொண்டவர். உலக முதன்மொழி தமிழ். இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேரும் தமிழ். திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் தேவநேய பாவாணர். உலகின் முதல் மாந்தன் தமிழன். தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே என்பதும் மொஹஞ்சதரோ ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழர் நாகரிகமே என்பதும் பாவாணரது ஆய்வு புலத்தின் இரு கண்களாம். கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் எனவும் பாவாணர் வலியுறுத்தினார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.